ஆர்டிகல் 2 and 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி தான் இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணணும், இல்லை புதுசாக ஒரு டெரிட்டரி அட்மிஷன் பண்ணணும்னா அதுக்கு பார்லிமெண்ட் பை லா வந்து பண்ணாலே போதும் அப்படின்றது தான் இல்லை சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 2 பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஆர்டிகல் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்லிமெண்ட்டுக்கு வேற என்னென்ன பவர் இருக்கு அப்படின்றது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டேட்டுக்கு ஏரியாவை எடுத்து புதுசாக ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்டேட் இல்லை ஒரு யூனியன் டெரிட்டரியில் இருக்க ஏரியாவை எடுத்து ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டேட்டோட ஏரியா வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஏரியாவை டிக்ரீஸ் வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ஸ்டேட்டோட பவுண்டரிஸ் அந்த எல்லாத்தையுமே வந்து மாத்துறதுக்கான அதிகாரமும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டோட நேமையும் மாத்துறதுக்கான அதிகாரம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நமக்கு ஆல்ரெடி தெரியும், பாண்டிச்சேரி புதுச்சேரி, ஒடிசா இந்த மாதிரி நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி இதில் இம்பார்ட்டன்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லா பாஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த லாவை பிரசிடென்ட் வந்து அந்த கன்சர்ன் ஸ்டேட்டுக்கு விட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கணும். ஸோ அவங்க சொல்ற ஒப்பீனியனை வந்து பிரசிடென்ட் கேட்கணும் இல்லை பார்லிமெண்ட் கேட்கணும் அவசியம் இல்லை. பட் ஆனால் அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் இந்த வந்து பில்லே பாஸ் பண்ண முடியும்.